Hey hello friends, welcome back to the channel. இந்த வீடியோல Cubic ecosystemத்தோட முதலாவது meme token CFB டோக்கனை எப்படி claim பண்றது, அந்த CFB டோக்கனை நீங்க claim பண்றதுக்கு உங்களுக்கான eligibility இருக்குதா அப்படின்றத எப்படி செக் பண்றது அப்படின்ற மாதிரியான இன்ஃபர்மேஷனை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஜஸ்ட் இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிட்டுருங்க. முதல்ல உங்களோட அட்ரஸுக்கு வாலெட் அட்ரஸுக்கு ஏர்ட்ராப் எலிஜிபிலிட்டி இருக்குதா அப்படின்றத செக் பண்ணணும். அதுக்கான லிங்க் வந்து சிஎஃப்பி ஒஃபிஷியல் எக்ஸ் அக்கௌண்ட்டில் போய் பார்த்தீங்க அப்படின்னா இருக்கும். அப்படி இல்லைன்னா இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன், நீங்கள் தேவைன்னா யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ முதல்ல போயிட்டு இந்த லிங்கை கிளிக் பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகிருக்கும். இதில் உங்களோட வாலெட் அட்ரஸ் இருக்குதா அப்படின்றத பார்க்கணும். அப்படி இல்லை அப்படின்னா உங்களோட வாலெட் அட்ரஸ் வந்து ஏர்ட்ராப்புக்கு எலிஜிபிலிட்டி இல்லை அப்படின்னு அர்த்தம். இதில் இருந்தால் மட்டும்தான் அந்த வாலெட்டுக்கு ஏர்ட்ராப் பண்ணுவாங்க, இல்லாட்டி பண்ண மாட்டாங்க. ஸோ பார்க்குறதுக்கு கண்ட்ரோல் F தட்டினீங்க அப்படின்னா தட்டி போட்டு உங்களோட வாலெட் அட்ரஸை இடத்த வந்து பேஸ்ட் பண்ணணும். ஸோ என்னோட வாலெட் அட்ரஸை நான் பேஸ்ட் பண்ணுறேன். இப்படி பேஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட வாலெட் அட்ரஸ் இருந்துச்சுன்னா இந்த இடத்துல காமிக்கும், அதுவே ஐடென்டிஃபை பண்ணும். அப்படி இல்லாட்டி காமிக்காது. என்னோட சைட்ல இருந்து 3 அட்ரஸ் இருக்கு, 3க்குமே ஏர்ட்ராப் எலிஜிபிலிட்டி இல்லை. ஸோ உங்களோட அட்ரஸையும் முதல்ல செக் பண்ணி பாருங்க. அப்படி கண்ட்ரோல் F பண்ணி செக் பண்ணி பாருங்க. அப்படி இருந்துச்சு அப்படின்னா ஸோ நீங்கள் அடுத்த ப்ராசஸை நீங்கள் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உங்களோட வாலெட் அட்ரஸ் அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஏர்ட்ராப்பை கிளைம் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல கொடுத்தீங்க பாருங்க, இந்த அட்ரஸ் இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த அட்ரஸுக்கு 1 மில்லியன் கியூபிக் காயினை நீங்கள் சென்ட் பண்ணணும். இதை சென்ட் பண்ணுறது வந்து உங்களோட எலிஜிபிலிட்டியான அட்ரஸ்ல இருந்து அனுப்பணும். நீங்க வேற அட்ரஸ்ல இருந்து பண்ணா அது வந்து கிளைம் பண்ண மாட்டாங்க. வேற அட்ரஸ் எதை சொல்றேன்டா, நீங்க வந்து கேட்டோ இல்லாட்டி சேஃப் ரைடோ இந்த மாதிரியான எக்ஸ்சேஞ்சில இருந்து நீங்க சென்ட் பண்ணீங்கன்னா அது செல்லுபடி ஆகாது. எந்த வாலெட் அட்ரஸை செலக்ட் பண்ணிருக்கிறாங்களோ அந்த வாலெட் அட்ரஸ்ல இருந்து தான் 1 மில்லியன் கியூபிக் காயினை அனுப்பணும். ஸோ 1 மில்லியன் கியூபிக் காயினோட ஒர்த் என்னன்றதை பார்த்துருவோம். கரண்ட் பிரைஸ் $0.00005 ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்குது. மார்க்கெட் கேப் $368 மில்லியன் மார்க்கெட் கேப்ல கரண்டா இருந்துகிட்டு இருக்குது கியூபிக். இப்ப கரண்டா கியூபிக் காயினோட ஆல் டைம் பிரைஸ் சார்ட்டை எடுத்து பாத்தீங்க அப்படின்னா இது ஒரு சைட் லைன்ல தான் ஃப்ரெண்ட்ஸ் இருந்துகிட்டு இருக்குது. நோ ப்ராப்ளம். இது வந்து பையிங் ஜோன் தான். நீங்க பை பண்றேன்னா பை பண்ணிக்கொள்ளுங்க. ஏன்னா இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா ரீசெண்ட் டேஸுக்கு முன்னால வந்து கேட்டோ டயோல வந்து கியூபிக் காயினை லிஸ்ட் பண்ணாங்க. அதனால வந்து ஒரு சேல் ஆஃப் நடந்திருக்கு. இது யூஸ்வல் தான். இது வந்து ஒன்னும் புதுசாலாம் ஒன்றும் நடக்கல. ஃபர்ஸ்ட் லிஸ்டிங் நடக்கும் போது கண்டிப்பா ஃபியூ சேல் ஆஃப்ஸ் இருக்கும். அதுதான் கியூபிக்லையும் நடந்திருக்கு. ஸோ நீ இப்ப பை பண்ணாதாக்கள் இருந்தீங்கன்னா நீங்க பை பண்றேன்னா பை பண்ணிக்கொள்ளுங்க. இந்த இடத்துல சைன் லைட்ல இருக்கும் போது என்னன்னா எப்பயுமே ஒரு காயின் வந்து ஃபர்ஸ்டா சென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்சுக்குள்ள லிஸ்ட் ஆயினதுக்கு அப்புறமா கொஞ்ச நாளைக்கு சைட் லைன்ல நின்று போட்டு அதுக்கப்புறம் தான் ரியல் பம்ப் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி கியூபிக்லையும் நடக்கலாம். எனிவே இந்த கியூபிக் காயினை பத்தியான மோ இன்ஃபர்மேஷன் நான் நெக்ஸ்ட் வீடியோல கொடுக்குறேன். ஏன்னா இந்த வீடியோட டைட்டில் வந்து சிஎஃப்பி டோக்கனை எப்படி கிளைம் பண்றது அப்படின்றத பத்தி எக்ஸ்பிளைன் பண்றது தான். ஸோ இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கான சிஎஃப்பி டோக்கனை நீங்க கிளைம் பண்றேன்னா கிளைம் பண்ணிக்கொள்றது. அவங்களோட ஒஃபிஷியல் எக்ஸ் அக்கௌண்ட் விசிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மோ இன்ஃபர்மேஷன் எடுத்துக்கலாம். ஸோ இந்த வீடியோல நான் வந்து எப்படி பண்றது அப்படின்றத பத்தியான ப்ராசஸை மட்டும்தான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஸோ அண்ட் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஐ ஹோப் இந்த வீடியோ இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பிலீவ் பண்ணுறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவுக்கு ஜஸ்ட் ஒரு லைக் மட்டும் பண்ணிட்டுருங்க.